பல ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தில் மக்கள் தேவனை மறந்து தீய செயல்களில் வாழ்ந்தார்கள். அவர்கள் சண்டை, பொய், அநியாயம் போன்றவற்றை செய்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் நோவா என்ற ஒருவர் மட்டும் தேவனை நேசித்து நீதியாக வாழ்ந்தார். அதனால் தேவன் நோவாவை பார்த்து மகிழ்ந்தார். ஒருநாள் தேவன் நோவாவிடம் சொன்னார், பூமியில் பெரிய வெள்ளம் வரப்போகிறது. நீ ஒரு பெரிய பேழை கட்டு. நீயும் உன் குடும்பமும் அதில் பாதுகாப்பாக இருப்பீர்கள். நோவா தேவனுடைய வார்த்தையை நம்பினார். மக்கள் அவரை பார்த்து சிரித்தார்கள். வெயிலில் ஏன் கப்பல் கட்டுகிறாய் என்று கேட்டார்கள். ஆனால் நோவா பயப்படவில்லை. அவர் தினமும் உழைத்து பெரிய மரப்பேழையை கட்டினார். தேவன் சொன்னபடி எல்லா விலங்குகளும் ஜோடியாக வந்தன. யானைகள், சிங்கங்கள், குதிரைகள், பறவைகள், ஆடுகள். நோவா, அவரது மனைவி, 3 மகன்கள் மற்றும் அவர்களின் மனைவிகள் பேழைக்குள் சென்றார்கள். அதன் பிறகு வானம் இருண்டது. பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது. 40 நாட்களும் 40 இரவுகளும் மழை இடைவிடாமல் பெய்தது. நதிகள் நிரம்பின. மலைகளும் தண்ணீரால் மூடப்பட்டன. ஆனால் பேழை தண்ணீரின் மேல் மிதந்தது. தேவன் நோவாவையும் எல்லா விலங்குகளையும் பாதுகாத்தார். பல நாட்களுக்கு பிறகு மழை நின்றது. தண்ணீர் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. நோவா ஒரு காகத்தையும் பின்னர் ஒரு புறாவையும் அனுப்பினார். ஒரு நாள் அந்த புறா ஒரு ஒலிவு இலை கொண்டு திரும்பி வந்தது. அப்போது நோவா, தண்ணீர் குறைந்து வருகிறது என்று அறிந்தார். சில நாட்களுக்கு பிறகு தேவன் சொன்னார், பேழையிலிருந்து வெளியே வாருங்கள். நோவாவும் அவரது குடும்பமும் வெளியே வந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தினர். அப்போது தேவன் வானத்தில் ஒரு அழகான வானவில் வைத்தார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் நிலைக்கும்.